29 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு 527 பேர் வரிசையில். யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வேட்பாளர். யாழில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள். யாழில் வேட்பாளரின் வீட்டுக்குள் நுழைந்து வன்முறை கும்பல். தந்தை காயம். ரோகிது அபேகுணவர்தனவின் மருமகனை வலைவீசி தேடி வரும் காவல்துறை. 4 வருடங்களில் இலங்கையின் டாலர் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். ஹிஸ்புல்லாவிற்கு பேரிடி. இஸ்ரேலின் அறிவிப்பால் நீடிக்கும் பதற்றம். அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டுள்ள இஸ்ரேல். இருபத்தி 29 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு சுமார் 527 பேர்கள் தேர்தல் வேட்புமனுவுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 1981ஆம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 99A பிரிவின் கீழ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த தகுதி வாய்ந்த 527 பேரின் பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட 27 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் இணைந்து 527 தேசிய பட்டியல் பெயர்களை தேர்தல் வேட்புமனுவுடன் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இவ்வருட பொதுத் தேர்தலில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட 527 பேரில் 29 பேர் அரசியல் அமைப்பு 99A பிரகாரம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல் திகதி நெருங்க உள்ள நிலையில் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து 49 வயதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குர்நகரை சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி 5 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் அனைத்து எழுது பொருட்களும் இன்றைய தினம் முழுவதும் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். வாக்குப்பெட்டிகள் யாழ்ப்பாணத்தின் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. வாக்குப்பட்டியை ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை 8:30 புறப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரியபண்டாறு ஆகியோரின் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்து நடாத்திய தாக்குதலில் அவருடைய தந்தை காயமடைந்துள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்றைய தினம் மாலை கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. புவனேஸ்வரன் வசந்தராஜ் என்பவரின் வீட்டின் மீதே குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் சுயேட்சை குழுவின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜாவின் வீட்டிற்குள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்துள்ளது. இதனையடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பலை சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்க முன்னாள் துறைமுக மற்றும் கப்பற்துறை அமைச்சர் ரோகித அபேகுணவர்தனவின் மருமகன் என கூறப்படும் கார் வியாபாரி ஒருவரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட BMW கார் மற்றும் பதிவு இலக்கம் இல்லாத மிட்சுபிசி ரக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது.
சந்தேக நபரை கைது செய்வதற்காக அணிவத்தையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு காவல்துறை பல தடவைகள் சென்றதாகவும் ஆனால் அவர் வீட்டில் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்டி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக விமான பயண தடையை காவல்துறையினர் நேற்று பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள 2 வாகனங்கள் தொடர்பிலான நிபுணர் அறிக்கைகளை அவருடைய வீட்டில் வைத்து பெற்றுக்கொண்ட பின்னர் குறித்து BMW ரக கார் ஒன்றினை தயார் செய்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஜீப்பின் பதிவிலக்கம் அளிக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு சொந்தமானதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த 2 வாகனங்களும் 6 கோடி ரூபாய்க்கு மேல் பெறுமதியானவை என்றும் கடந்த 20ஆம் தேதி 1997 என்ற இலக்கத்திற்கு கிடைத்த அழைப்பின் பிரகாரம் இவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 2020ற்கு பிறகு உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களினுடைய அளவு 6 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் செப்டம்பர் 2024 5.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துக்களின் அளவு அக்டோபர் மாதம் 2024 இறுதிக்குள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் 7.9% கணிசமான அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களுடைய முக்கிய அங்கமான அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த அக்டோபரில் 7.3% அதிகரித்து 6.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. குறித்த தொகையானது 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் 5.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்தது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்தில் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு 5.8% 42 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலவாணி வசதியும் அடங்கும். இது சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமன் என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் போரின் இலக்குகளை அடையும் வரை லெபனானின் கிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் 13 வெளியிட்டிருந்த கட்ஸ் வெற்றியின் பலனை உணரும் வகையில் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு லெபனானின் போர் நிறுத்தம் இருக்காது, ஓய்வும் இருக்காது என்று அந்த பதிவில் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் திங்களன்று இஸ்ரேலிய தலைவர்களை லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வாரம் வெளியுறவு அமைச்சகத்தின் கட்ஸிற்கு பதிலாக வெளியுறவு மந்திரி கிடியோன் சார் இஸ்ரேல் இந்த பிரச்சினையில் அமெரிக்காவுடன் செயல்படுவதாகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். செப்டம்பர் பிற்பகுதியிலிருந்து லெபனானின் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் அதன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதேவேளை தீவிர வான்வெளி தாக்குதல்களுக்கு பிறகு செப்டம்பர் 30 அன்று தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் அக்டோபர் 7, 2023 அன்று தெற்கு இஸ்ரேலின் கமாஸ் அமைப்பினர் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. எனினும் இஸ்ரேலுடனான மோதலில் பெரும் தலைவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டு பேரிழப்புகளை கிஸ்புல்லாக்கள் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவிற்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை இஸ்ரேல் மீறியதாக பாலஸ்தீன ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டானது ஐநா அகதிகள் நல அமைப்பின் அவசர கால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்டரிஜினால் செவ்வாயன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் காசாவிற்கான தேவையான அளவிற்கு அத்தியாவசிய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. எனினும் போதிய நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்குள் அனுமதிக்கவில்லை. பல மாதங்களில் இல்லாத அளவு மிக குறைவான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் அனுமதித்திருக்கின்றது. இதன் மூலம் அமெரிக்காவின் கடுவை இஸ்ரேல் மீறியுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான பின்னணியில் காசாவிற்குள் போதிய நிவாரணப் பொருட்களை இன்னும் 30 நாட்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என்று அமெரிக்கா கடந்த மாதம் 12ஆம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.